இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம் என்று கேட்டால், எல்லை காத்த மாவீரன் வீரப்பனாருடைய நினைவிடம் அமைந்திருக்கின்ற அவருடைய சமாதிக்கு அருகிலே இருக்கிறோம். அவருடைய சமாதிக்கு பக்கத்திலேயே நிற்கிறோம். அவருடைய சமாதிக்கு எதிரிலே கரைபுரண்டு ஓடும் காவிரி நதியில் வெள்ளம் இன்றைக்கு பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு அவருடைய சமாதியில் நின்று ஏன் பேச வேண்டிய அவசியம் என்னவென்று கேட்டால், சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி வருகிறது. கூஸ் முனுசாமி என்கின்ற பெயரில் ஒரு படத்தை வெளியிட்டார் நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர் கோபால். அதற்கு வருகின்ற விளம்பரத்தில் இங்கே பள்ளி கொண்டு இருக்கின்ற எல்லை காத்த மாவீரன் வீரப்பனார் அவர்கள் சீனாவிற்கும் வெளிநாடுகளுக்கும் சந்தன கட்டைகளை கடத்தினார். அவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கூஸ் முனிசாமி என்கின்ற அந்த குறும்படத்தை பாருங்கள் என்றெல்லாம் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த வீரப்பனார், கொடிய மிருகங்கள் நடமாடுகின்ற அந்த காட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த வீரப்பனார், அங்கிருந்து கப்பல் போக்குவரத்து இல்லை, விமான போக்குவரத்து இல்லை, சரியான சாலை வசதிகள் இல்லை, எந்த ஒரு வாகனங்களும் அந்த 6000 சதுர கிலோமீட்டர் காடுகளுக்குள் செல்ல முடியாத இடம். அங்கு இருந்து அவர் எப்படி சந்தன கட்டைகளை சீனாவிற்கு கடத்தியிருப்பார்? ஒருவேளை மத்தியிலே ஆள்கின்ற அரசு சீனாவிற்கு சந்தன கட்டைகளை கடத்துவதற்கு வீரப்பனார் அவர்களுக்கு உரிமம் கொடுத்திருந்தார்களா? லைசன்ஸ் வழங்கியிருந்தார்களா? ஏன் திட்டமிட்டு இறந்ததற்கு பிறகும் அவரை பற்றி இவ்வளவு அவமரியாதையாக பேச வேண்டும்? அதுவும் சொல்லப்போனால் இந்த நக்கீரன் கோபால் போன்றவர்கள் வீரப்பனார் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவரை வைத்து பல கோடி கணக்கிலே சம்பாதித்தவர்கள். ராஜகுமார் அவர்களை வீரப்பனார் அவர்கள் கடத்திய பொழுது வீரப்பனார் பெயரை சொல்லி பல கோடிகளை கொள்ளையடித்த இந்த நக்கீரன் கோபால், அவர் இறந்த பிறகும் செத்தும் கொடை கொடுத்தான் சீதக்காதி என்கின்ற அந்த முதுமொழிக்கு ஏற்ப செத்த பிறகும் வீரப்பனாருடைய பெயரை வைத்து கோடிகளை சம்பாதிப்பதற்கு வீரப்பனாரை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மிகப்பெரிய காவிரி நதிக்கு எதிரிலேயே பள்ளி கொண்டிருக்கிற வீரப்பனார் அவர்களுக்கு சமாதி கட்ட வேண்டும், ஒரு நினைவிடத்தை எழுப்ப வேண்டும் என்று யாருக்கும் எந்த எண்ணமும் இல்லை. வீரப்பனாரை வைத்து இன்றைக்கு கோடிக்கணக்கிலே சம்பாதித்து விட்ட இந்த நக்கீரன் கோபால் வீரப்பனாருக்காக எதையாவது செய்தாரா என்று கேட்டால், அவரை பற்றிய அவமரியாதையான செய்திகளை மட்டும்தான் இன்றைக்கும் ஊடகங்களிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு வீரப்பனாரை இன்றைக்கு தமிழகத்திலே வீரப்பனார் பெயரை சொல்லி அவரை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறது பல ஊடகங்கள், பல அரசியல் கட்சிகள். ஊடகவியலாளர் என்று சொல்பவர்களெல்லாம் வீரப்பனார் அவர்கள்தான் தமிழ்நாட்டின் எல்லையை காத்தார், கர்நாடகாவிலிருந்து இன்றைக்கு காவிரியை வரவழைத்தவர் வீரப்பனார் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த உண்மையை சொல்லாமல் வீரப்பனார் சந்தனக்கட்டையை சீனாவிற்கு கடத்தினார். எவ்வளவு பெரிய அபாண்டமான பொய்யை எவ்வளவு மோசமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வீரப்பனார் பெயரை சொல்லி சந்தனக்கட்டை கடத்தியவர்களெல்லாம் இன்றைக்கு நாட்டிலே உலாவி கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கு சுதந்திரமாக இருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் அதிகாரமிக்க பதவிக்கே வந்துவிட்டார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லப்படுகின்ற சூழ்நிலையில் வீரப்பனாருடைய சமாதி கேட்பாரற்று கிடக்கிறது. ஆனால் இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்கள், கேரளாவிலிருந்து வந்தவர்கள், ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள், கர்நாடகாவிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு கடற்கரையிலே அலங்காரமான அற்புதமான அரண்மனையை போன்ற சமாதிகள் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், இன்றைக்கு தமிழ்நாட்டின் அண்ணா பல்கலைக்கழகத்தில், புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரியை வழிநடத்துகின்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை. அந்த சூழ்நிலை இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாணவிகளே பாதுகாப்பு இல்லாமல் நடமாடுகின்ற அளவிற்கு தமிழகம் சீரழிந்து போயிருக்கிறது. ஆனால் வீரப்பனார் வாழ்கின்ற வரை, அவர் அந்த சத்தியமங்கலம் காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த வனத்தில் வாழ்கின்ற பொழுது, கொடிய வன விலங்குகள் நடமாடுகின்ற அந்த பகுதியில் கூட பெண்கள் சுதந்திரமாக பாதுகாப்பாக நடமாட முடிந்தது. வீரப்பனார் இறந்ததற்கு பிறகு, அவரை சதி செய்து கொன்றதற்கு பிறகு இன்றைக்கு காட்டுக்குள்ளும் பெண்கள் நடமாட முடியவில்லை, நாட்டுக்குள்ளும் நடமாட முடியவில்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவிகளுக்கே பாதுகாப்பில்லை. ஆக இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக உழைத்த ஒரு ஒப்பற்ற தியாகி, ஒரு எல்லை காத்த போராளி வீரப்பனாருடைய சமாதி எப்படி இருக்கிறது என்பதை சற்று பாருங்கள். இவரைத்தான் இன்றைக்கு அவதூறாக பேசுகிறார்கள். சந்தன கட்டையை கடத்தினார், சீனாவுக்கு கடத்தினார், பர்மாவிற்கு கடத்தினார், இங்கிலாந்திற்கு கடத்தினார் என்றெல்லாம் இல்லாத பொய்யை இட்டு கட்டி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால்
அதற்கு எதிராக மறுப்பு கூறுவதற்கு யாரும் வரவில்லை. ஆகவேதான் நாம் இன்றைக்கு எல்லை காத்த போராளி வீரப்பனார் அவருடைய சமாதியின் அருகிலிருந்து மறுத்து பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் இந்த தமிழ் சமூகம், இந்த தமிழ் இனம் போற்றி பாதுகாக்க வேண்டியது வீரப்பனாருடைய வரலாறு, அவருடைய வீரம், அவருடைய தியாகம். உண்மையிலேயே இந்த நாட்டை விற்பனை செய்தவர்கள், இங்கிருந்து பல கடத்தல் தொழிலை செய்தவர்கள், அவர்களெல்லாம் இன்றைக்கு இந்தியாவில் பணம் வாங்கி கொண்டு வெளிநாடுகளுக்கு தப்பிவிட்டார்கள். அவர்களை பற்றியெல்லாம் பேசாதவர்கள் இன்றைக்கு வீரப்பனார் மட்டும்தான் சீனாவிற்கு சந்தனக்கட்டையை கடத்தினார் என்று ஒரு பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய முகத்திரையை கிளி தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் வீரப்பனார் அவர்களுடைய சமாதியிலே நின்று பேசி கொண்டிருக்கிறோம் என கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் என தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.